ஹாய் மக்களே, அஸ்ட்ராலஜிங்கிற ஜோசியம் உண்மையா பொய்யா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் டவுட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேல நம்ம நாட்டிலையும் சரி, ஏன் இந்த உலகம் ஃபுல்லாவுமே சரி, ஒரு சரியான விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு கேள்வியாவே இருக்கு. இந்த ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஜோதிடத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் வரலாற்றையும் நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மக்கள் மத்தியில இந்த ஜோதிடங்கிறது வெறும் ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னும், இன்னும் சில பேர்கிட்ட இதுக்கு பின்னாடி எந்த ஒரு சயின்ஸும் இல்ல, இது வெறும் மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்படி நினைக்கிற பல பேர் உண்மையில பேசிக்கா அறிவியல் அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத கூமுட்டைங்க தான். உடனே எனக்கு அறிவியல்னா அர்த்தம் தெரியாதா, அறிவியல்னா சயின்ஸ் அப்படின்னு அந்த குரூப் குதிக்கும். இவங்க சொல்ற இந்த பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, பழைய விக்ரமோட கிங் படத்துல வடிவேல் கிட்ட ஒருத்தன் மியூசிக்னா என்ன அப்படின்னு கேட்பான். அதுக்கு வடிவேலு மியூசிக்னா இசை அப்படின்பாரு. அப்ப இசைனா அப்படின்னு கேட்டா இசைனா மியூசிக் அப்படின்பாரு. இப்படிதான் நம்ம நாட்டுல அறிவியலுக்கு அர்த்தம் தெரியாத அறிவாளிங்க நம்ம நாட்டில் இருக்கிற ஏன்ஷியன்ட் புக்ஸை பத்தியும் அதில் இருக்க நாலேஜ் பத்தியும் யார் பேசினாலும் சயின்ஸ்னா என்னன்னே தெரியாத சயின்டிஸ்டுங்க இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு எங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு உடனே வந்துருவானுங்க. முதல்ல பேசிக்கா சயின்ஸ், அதாவது அறிவியல் அப்படின்னா அறிவு கூட்டல் இயல், அறிவியல். இயல் அப்படின்னா அறிதல், அதாவது தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அறிவு அப்படின்னா நாலேஜ், அதாவது அது எந்த விதமான நாலேஜா வேணாலும் இருக்கலாம். ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தின நாலேஜ அறிதல், அதாவது கத்துக்கிறது அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவியல், அதாவது சயின்ஸ். இன்னும் கொஞ்சம் டீடைலா இந்த இயலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இயற்பியல், இயற்கையோட இயல்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது இயற்பியல், அதாவது பிசிக்ஸ். உயிரியல், உயிர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதுதான் உயிரியல், அதாவது பயாலஜி. இந்த மாதிரி அறிவியல் அப்படிங்கிறது எந்த விதமான அறிவையும் எக்ஸாக்டா குறிக்காம பொதுவா நீங்க எந்த விதமான அறிவை பத்தி கத்துக்கிட்டாலும் அதுக்கு பேர் அறிவியல் தான். சரி விடுங்க, இன்னைக்கு நம்ம மக்கள் ஐரோப்பியர்கள் சொல்றதுதானே சயின்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. புக்கில் இருக்கிறது அப்படியே மக்கடிச்சு பாஸ் ஆகி வந்த இந்த கும்பலுக்கு அறிவை பத்தியும் இயலை பத்தியும் எங்கிருந்து தெரிய போகுது? ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளை அடிமைப்படுத்தின 200 வருஷத்துல அவங்க திருடிட்டும் அழிச்சிட்டும் போன பல பொக்கிஷங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஜோதிடமும். இந்த ஜோதிடம் அப்படிங்கிற அற்புதமான கலையை பத்தியும், இந்த ஜோதிடம் அப்படிங்கிற கலையோட மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்ட வரலாற்றை பத்தியும், இந்த ஜோதிட கலை உருவாகிறதுக்கே ஆரம்ப புள்ளியா இருந்த நம்ம தமிழரோட நாடி ஜோசியம் அப்படிங்கிற கலையை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தியும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிடங்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, சூடோ சயின்ஸ், இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு விட்டு தள்ளிட்டு போற அளவுக்கு ஜோசியம் ஒண்ணு இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த உலகத்தோட பல இடங்கள்ல வாழ்ந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் சிவிலைசேஷன், பாபிலோன் அதாவது மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன், மாயன் சிவிலைசேஷன், எஜிப்சியன் சிவிலைசேஷன், ஏன் பழங்கால கிரீக், அரப், பெர்ஷியன், சைனீஸ் அப்படின்னு உலகத்தோட எல்லா பழமையான சிவிலைசேஷன்லயும் இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படுற ஜோதிடத்தை பயன்படுத்தினதுக்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கு. ஏன் இன்னைக்கும் ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ரானமி, ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு ஐரோப்பியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த கலீலியோ கலீலியே அவங்க நாட்டோட கோர்ட் அஸ்ட்ராலஜர், அதாவது அவங்க நாட்டோட அரசவை ஜோதிடர் தான். ஆனா வரலாறுலயும் சரி பிசிக்ஸ்லயும் சரி இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கலீலியோ கலீலி டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவரு, அவர் தான் ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ரானமி அப்படிங்கறத மட்டும் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி காலங்காலமா பலாயிரம் வருஷமா உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு வந்த இந்த கலை இப்போ வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 18ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா கார்ப்பரேட்ஸும் சீக்ரெட் சொசைட்டிஸும் இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உலகம் ஃபுல்லா சாதாரண மக்கள் சுதந்திரமா அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா எல்லாருமே ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு இவங்களுக்கான அடிமைகளை உருவாக்குற பட்டறையில படிச்சுட்டு எல்லாருமே எதுக்குன்னே தெரியாம வாழ்க்கை ஃபுல்லா இவங்களுக்காக வேலை செய்யறது மட்டுமே இல்லாம நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதுதான் சோஷியல் ஸ்ட்ரக்சர், இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்னு அவங்களுக்கும் கத்து கொடுத்துட்டு இவங்களுக்கு வேலை செய்யற அடுத்த தலைமுறை அடிமைகளை உருவாக்கி கொடுத்துட்டு போற மாதிரி 18ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த மொத்த உலகத்தையும் டிசைன் பண்ணிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே, 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல தங்கறதுக்கு எக்கச்சக்கமான இடம், காத்து ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ அப்படின்னு பூமியில மனுஷன் வாழ்றதுக்கு பணங்கிற விஷயம் அத்தியாவசியம் இல்லாம இருந்தது. அப்படி வாழ்ந்த நம்ம இன்னைக்கு பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் காசு தேவை அப்படின்னும், காசு தான் எல்லாமே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நிக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி நம்மளோட பழங்கால அறிவையும் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மறந்து கண்ணு முன்னாடியே நம்மளோட அறிவும் வரலாறும் அழிக்கப்படுறது தெரிஞ்சும் எதுக்கு ஓடுறோம்னே தெரியாம காசு காசுன்னு காசுக்கு பின்னாடி ஓடுறதுனால தான். சரி, காசு காசுன்னு இன்னைக்கு மக்கள் கார்ப்பரேட் பின்னாடி ஓடுறதுக்கும் ஜோதிடத்தை சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜோதிடம்னா என்ன, நாடி ஜோதிடம்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஜோதிடம் அப்படின்றதோட வரலாறு மார்க்கம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் நம்ம நாட்டில் பின்பற்றிட்டு வர மார்க்கத்துக்கு தர்ம மார்க்கம் அப்படின்னு பேரு. ஆனா இந்த தர்ம மார்க்கத்தை பேசா வச்சு அந்த காலத்திலேயே பல மதங்கள் உருவாச்சு. அதாவது சைவ மதம், வைணவ மதம், புத்த மதம், சமண மதம் அப்படின்னு இது எல்லாமே பலாயிரம் வருஷங்கள்ல ஒவ்வொரு காலகட்டத்தில் தர்ம மார்க்கத்திலிருந்து பிரிஞ்சு உருவான மதங்கள் தான். இந்த தர்ம மார்க்கத்தோட அடிப்படை என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு கடவுள்னு சொல்ற ஆதிசக்தியிலிருந்து எண்ணற்ற துளிகளா பிரிஞ்சு வந்த ஆன்மாக்கள் இந்த பூமியில வெவ்வேறு உயிரினங்களா பிறப்பெடுத்து
பிறப்பெடுக்குது அப்படின்னும் இந்த ஆன்மாக்கள் கோடிக்கணக்கான பிறப்புகளை இந்த பூமியில திரும்ப திரும்ப எடுத்துட்டு கடைசியா சமாதின்னு சொல்லப்படுற ஆதிக்கு சமமான இடத்துல திரும்ப போய் சேர்றதுதான் ஆன்மாவின் சுழற்சி அப்படின்னு தர்ம மார்க்கத்தில் சொல்லப்படுது. நாம கூட சித்தர்கள் எல்லாம் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த ஜீவ சமாதி அப்படின்னா ஜீவன் அதாவது ஆன்மா, சமாதி சமம் பிளஸ் ஆதி, அதாவது ஆதிக்கு சமமான இடத்துக்கே ஜீவன் போய் சேர்றதுதான் ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதி அடையிற வரைக்கும் ஆன்மாக்கள் திரும்ப திரும்ப பிறப்பெடுக்கும் அப்படின்னும் இப்படி பிறப்பெடுக்கிற ஆன்மாக்கள் சமாதி நிலையை அடையிறதுக்கு வழிகாட்டியா இருக்கிறது தான் இந்த தர்ம மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. காலப்போக்கில் சைவம், வைணவம், புத்தம், சமணம் அப்படின்னு பல மதங்களா பிரிஞ்சிருந்த இந்த தர்ம மார்க்கத்துக்கு வெள்ளக்காரன் இந்தியாவுக்குள்ள வந்த உடனே இந்த நாட்டுக்கு இந்தியா அப்படிங்கிற பேரையும் இந்த நாட்டில் இருந்த எல்லா மதங்களையும் சேர்த்து மொத்தமா ஹிந்துயிசம் அப்படிங்கிற பேரையும் வச்சுட்டான். கரெக்டா சொல்லணும்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தர்ம மார்க்கங்கிறது எந்த விதமான மதமும் கிடையாது. இந்த பூமியில பிறப்பெடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தான் வந்த இடத்துக்கே போற, அதாவது ஜீவ சமாதி அடையிற வழியை சொல்லி கொடுக்கிற பிலாசபி தான் இந்த தர்ம மார்க்கம். இந்த தர்ம மார்க்கத்தின்படி பிறப்பெடுக்கிற ஒவ்வொரு ஆன்மாவோட கரண்ட் லைஃபும் அந்த ஆன்மாவோட முற்பிறவியோட பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இருக்கும்னு சொல்றாங்க. பாவம் புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ரிலீஜியஸா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பிலாசபிக்கல் டேர்ம்ஸ்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அப்படின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் என்ன பண்ணாரோ என்ன பண்றாரோ அந்த காசோட எஃபெக்ட் தான் அடுத்தடுத்து அவரோட வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கும் சரி நடக்கிறதுக்கும் சரி காரணமா இருக்கும். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியோட உச்சகட்ட ஃபார்ம் தான் இந்த பாவ புண்ணிய பலன்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த தர்ம மார்க்கத்தின்படி பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு பிறவில செய்யற எல்லா பாவம் புண்ணியம் போன்ற கர்ம வினைகளும் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களால ஈர்க்கப்பட்டு அவங்களோட அடுத்த பிறவியில அந்தந்த காசுக்கான எஃபெக்ட் அதே கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களால அவங்களோட அடுத்த பிறவியில பிரதிபலிக்கப்படுது, அதாவது ரிஃப்ளெக்ட் செய்யப்படுதுன்னு குறிப்பிடுறாங்க. தர்ம மார்க்கத்தோட இந்த பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டாதான் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படுற ஜோதிடத்துக்குள்ளவே நம்ம போக முடியும். ஐரோப்பியர்களால் எழுதப்பட்ட இன்னைக்கு இருக்கிற நம்ம சின்ன வயசுல படிச்ச சயின்ஸ் புக்குகள்ல சூரிய குடும்பத்தை பத்தியும் நட்சத்திரங்களை பத்தியும் கிரகங்களை பத்தியும் நம்மளுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்தனால அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடத்தை பத்தி நம்ம கேள்விப்படும் போது அது அர்த்தம் இல்லாத மாதிரி தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்ன வயசுல படிச்ச சயின்ஸ் புக்குகள்ல சோலார் சிஸ்டம் மற்றும் பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கிறதா நம்ம படிச்சிருப்போம். அதாவது சூரியன் சென்டர்ல ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்கிற மாதிரியும் எல்லா பிளானட்ஸும் அதை சுத்தி வர மாதிரியும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா உண்மையில சோலார் சிஸ்டமும் பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸும் இப்படி கிடையாது. என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறீங்களா? ஆமாங்க, உண்மைதான். நம்ம புக்ல பாக்குற மாதிரி சூரியன் ஒன்னும் நிலையா ஒரு இடத்துல நிக்கிறது இல்ல. நம்ம பிளானட்ஸ் எப்படி சூரியனை சுத்தி வருதோ அதே மாதிரி நம்ம சூரியனும் இந்த மில்கி வே கேலக்சியோட சென்டர் பாயிண்ட வட்ட வடிவத்தில் சுத்தி வந்துட்டே தான் இருக்கும். சூரியன் சுத்தும் போது சூரியன் கூடவே நம்ம பிளானட்ஸும் சூரியனை சுத்திக்கிட்டே கூடவே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆக சூரியன் கூட சேர்ந்து நம்மளோட மொத்த சோலார் சிஸ்டமுமே நம்மளோட கேலக்சியை வட்ட பாதையில சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் வானியல் இதுதான். இப்போ சூரியனும் சூரியனோட சேர்ந்து நம்மளோட கோள்களும் நம்ம கேலக்சியோட மையத்தை வட்ட பாதையில சுத்தி வருதுன்னு பார்த்தோம். ஒரு வட்டம் அப்படின்னா 360 டிகிரி. இப்போ சூரியனை சுத்தி வர இந்த வட்டப்பாதை அதாவது 360 டிகிரியை 30 டிகிரி 30 டிகிரி அப்படின்னு 12 பாகங்களா பிரிக்கப்படுது. அதாவது 360 டிவைடட் பை 30 ஈக்குவல் டு 12. இந்த 12 பாகங்களை தான் நம்ம 12 ராசிகள் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம சூரியன் வட்டப்பாதையில இப்படி அண்டத்தை சுத்தி வரும்போது மொத்தமா 27 நட்சத்திர கூட்டங்களை கிடக்குது. இந்த நட்சத்திர கூட்டங்களை தான் பொதுவா நாம அஸ்வினி பரணி அப்படின்னு 27 நட்சத்திரங்களா குறிப்பிடுறோம். இப்படி ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது சூரியன் தன்னோட சுற்றுப்பாதையில எந்த 30 டிகிரியில இருக்கு, இந்த 27 நட்சத்திர கூட்டத்துல எந்த நட்சத்திர கூட்டத்துக்கு பக்கத்துல இருக்கு, இதை வச்சுதான் ஜோதிடத்துல அந்த குழந்தையோட ராசி மற்றும் நட்சத்திரத்தை குறிப்பிடுறாங்க. நம்ம நாட்டில் இருக்க எல்லாருக்குமே அவங்களோட ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு கேட்டா என் ராசி நட்சத்திரம் இது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளோட ராசி நட்சத்திரங்களை சாதாரணமா சொல்றோம் அப்படின்னா இதுக்காக இப்ப நான் சொன்ன இவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம முன்னோர்கள் எவ்வளவு வானியல் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்கிறத நீங்க முதல்ல யோசிச்சு பார்த்துக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற யூரோப்பியன்ஸ் ஆகட்டும் நாசாவாகட்டும் ஏன் அவங்க சொல்லி கொடுக்கறத படிச்சுட்டு வந்து இங்க வந்து சயின்ஸ் பேசுற மேதாவிகள் ஆகட்டும் ஏதோ டெலஸ்கோப்பை வச்சு கேலக்சியில் இருக்க எல்லாத்தையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும் ஏதோ நம்மளாம் ஒண்ணுமே தெரியாத சூடோ சயின்ஸ் பேசுற முட்டாளுங்க மாதிரியும் பேசுவானுங்க. ஆனா அதே அவங்க சட்டையை பிடிச்சு நீங்க எல்லாம் அட்வான்ஸ் சயின்ஸ் பேசுறவங்க டெலஸ்கோப்பை வச்சு 500 வருஷமா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, இங்க ஜோதிட சாஸ்திரம் நட்சத்திரத்தை பத்தி எல்லாம் எழுதினவங்க டெலஸ்கோப்பே இல்லாம சூரியனோட சுற்றுப்பாதை 27 நட்சத்திர கூட்டம் அப்படின்னு இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு எப்படி எழுதி வச்சுட்டு போனாங்கன்னு கேட்டு பாருங்க. கடைசி வரைக்கும் வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் பூமி தட்டையா இருந்துச்சு, அதாவது பூமி பிளாட்டா இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்த மேதாவிங்க தானே இவங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு வந்து 200-300 வருஷத்துல இங்க இருந்த எல்லா அட்வான்ஸ் புக்குங்களையும் திருடி எடுத்துட்டு போய் அதுல இருந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்போ கிட்டத்தட்ட மொத்த உலகமும் இவங்களுக்கு அடிமையா இருந்துச்சுங்கிற ஒரே காரணத்தினால கேட்கறதுக்கு எவனும் இல்லைன்னு எல்லாத்தையும் இவனுங்களே கண்டுபிடிச்ச மாதிரி எழுதிட்டானுங்க. இப்போ அதையே புக்ல பிரிண்ட் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்து இதுதான் உண்மைன்னு நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸையே நம்ப வைக்க ட்ரை பண்றானுங்க. சரி விடுங்க, கால கொடுமை. நம்ம மக்களும் அவனுங்க சொல்றதான் உண்மைன்னு நினைச்சு அவனுங்க கொடுக்குற புக்கையே படிச்சுட்டு
காலங்காலமா அதுதான் உண்மை நினைச்சு நம்பி ஏமாந்துட்டு வரானுங்க. எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்க தங்களோட சொந்த நாட்டோட வரலாறை மறந்துட்டா இப்படிதான் தங்களோட சொந்த நாட்டு கண்டுபிடிப்பை எல்லாம் அடுத்த நாட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க வாயே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இந்த கிரக பலன்கள் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜோதிடம் அப்படிங்கிற மாபெரும் கலைக்கு ஆரம்ப புள்ளியாவே பார்க்கப்படுறது நம்ம தமிழ்நாட்டில் அகத்திய முனிவரால் எழுதப்பட்டு நம்ம தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாடி ஜோதிடம் அப்படிங்கிற தமிழ் ஜோதிட முறை தான். இது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்க பழமையான சிவிலைசேஷன்ஸான எகிப்து, மாயன், சைனீஸ் அப்படின்னு எல்லா பழமையான சிவிலைசேஷன்ஸ்லயும் இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படுற ஜோதிடத்தை பயன்படுத்தி இருக்காங்க. மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான மிஸ்ட்ரியோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக். பாய்.